உம்முடைய கரம் என்னோடு கூட இருப்பதாக. என்ன ஒரு அருமையான ஜெபம். ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்பதாகவே அவன் சொல்றது, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்த பின்பதாக, என்னுடைய எல்லையை நீங்கள் பெரிதாக்கின பின்பதாக, உம்முடைய கரத்தை மாத்திரம் என் மேல இருந்து எடுத்துறாதீங்க, என் மேல தங்கி இருக்கும் உம்முடைய கரம் எப்பொழுதும் நீர் என்னோடு கூட இருக்கின்றீர் என்ற அந்த உணர்வு எனக்குள் வேணும். ஆண்டவரே, ஆண்டவரே, உண்மை விட்டு நான் தூரம் போயிடக்கூடாது. இந்த செல்வாக்கு வந்த பின்பதாக, என்னுடைய ஆசீர்வாதம் வந்த பின்பதாக, என்னுடைய இஸ்ரவேலின் தேவனை நான் மறந்துடக்கூடாது. ஆகையால் உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து, உம்முடைய பிரசனம் என்னோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக என்று அவன் ஜெபிக்கின்றான். கட்டாயம் அந்த யாப்பேஸ் என்ற மனிதன் மோசேயுடைய ஜெபத்தை அவன் கேள்விப்பட்டிருப்பான். மோசே ஜெபித்த ஜெபம், ஆண்டவரே உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட வரணும், இந்த இடத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று பிடிவாதத்துடன் ஜெபித்த அந்த ஜெபத்தை அவன் நினைவு கூர்ந்து யாப்பேசும் ஜெபித்த, ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, ஆனால் அதெல்லாம் செய்த பின்பதாக உம்முடைய கரம் என் மேலே எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே என்னை விட்டு விலகாதீங்க, என் கூட இருங்க. உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட வரும்பொழுதுதான் நான் விசேஷமானவன், நான் வேறுபடுத்தினவன், தேவன் என்னோடு கூட இருக்கின்றான் என்று என்னுடைய மக்கள் அறிந்து கொள்வார்கள். ஆகையால் உம்முடைய கரம் என் மேல் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக என்று அவன் ஜெபிக்கின்றான்.